தெலுங்கு படங்கள்ல நடிச்சது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ரீலீலா. குறிப்பா இவங்களோட டான்ஸ் பலரோட கவனத்தை ஈர்த்து பாராட்டுகளையும் பெற்றுச்சு. அந்த வகையில ஸ்ரீலீலா டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வர பராசக்தி படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாக இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஸ்ரீலீலாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அவங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பம் மூலமா ஆபாசமா எடிட் பண்ணப்படுற எந்த ஒரு போஸ்டுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டாம்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கும் அதை வச்சு தவறான செயலில் ஈடுபடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம வாழ்க்கையை எளிதாக்கத்தானே தவிர பிரச்சனையை ஏற்படுத்த இல்லை. வெளியே இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மகளாவோ பேத்தியாவோ தங்கச்சியா ஒரு நண்பியா இல்ல கூட வேலை செய்யற பெண்கள் மாதிரி தான் கலைத்துறையை தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு பொண்ணும் இருப்பாங்க. இந்த சுற்றுப்புற சூழல் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மகிழ்ச்சியை கொடுக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பகுதியா இருக்க விருப்பப்படுறோம். என்னோட வேலைகளால ஆன்லைன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்துட்டேன். இந்த ஏஐ எடிட்ஸ் பத்தி எனக்கு தெரியப்படுத்தின நலன் விரும்பிகளுக்கு நன்றி. நான் நிறைய விஷயங்களை பொறுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஏஐ எடிட்ஸ் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இதே மாதிரி என்னோட சக நடிகைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. எல்லாரோட சார்பாக இப்போ நான் பேசுகிறேன். இந்த மாதிரி நேரங்களில் எங்களுக்கு ஆதரவாக இருங்கன்னு மக்கள் உங்களை நம்பி கேட்டுக்கிறேன். அதிகாரிகள் இந்த விஷயத்தை கையாண்டுப்பாங்க அப்படின்னு ஸ்ரீலீலா ரொம்பவே மனமுடைஞ்சு சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்ரீலீலாவோட ஃபோட்டோஸ் அப்படின்னு சில இமேஜஸ் வெளியாச்சு. பலரும் இது உண்மைன்னு நினச்சி ஷேர் பண்ணவே ஸ்ரீலீலாவோட இந்த ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறிச்சு. இந்த நிலையில் ஸ்ரீலீலா அவங்களோட இந்த போஸ்ட் மூலமா இது ஏஐயால உருவாக்கப்பட்ட இமேஜஸ்னு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி தான் சமீபத்தில் நடிகை ராஷ்மிகாவும் ஏஐ எடிட் மூலமா வைரலான போட்டோ பத்தி ரொம்பவே மனமுடைஞ்சு பேசி இந்த மாதிரியான செயல்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்கன்னு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஏஐயால பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை இப்படி தவறான வழிகள்லையும் சிலர் பயன்படுத்திட்டு வர்றது தொடர் பிரச்சனையா தான் இருக்கு.